என் பிரியமான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எரேமியாவின் புஸ்தகம் 1:8 சொல்கிறான். எவ்வளவு அருமையான வார்த்தையில, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எல்லா வேளையிலும் அவர் நம் கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட உபத்திரன் மத்தியில இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில இருந்தாலும் சரி, மனுஷர்களைப் போல அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை குறித்து. நீ பயப்படாது. உன்னை குறை சொல்லி திரிகிறாங்களா? கவலைப்படாத. சில பேர் நம்மை பார்த்து குறை சொன்னோடனே நம்ம என்ன செஞ்சிடும்? உடஞ்சி போயிடுவோம். நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை பார்த்து அப்படி பேசிட்டாங்கல்ல, எப்படி அவங்களுக்கு அந்த மனசு வந்துச்சு இப்படி பேசுறதுக்கு அப்படின்னு யோசிச்சு நொந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ அதை பயப்படாத. அவர்களை உன்னை குறித்து பேசுகிறாங்களா? பயப்படாத. உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? பயப்படாத. அது ஊழியமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களாக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களாக இருந்தாலும் பயப்படாது என்று நான் சொல்லுகிறேனே. நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லுகிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களோட பயத்தோடு இருந்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணம் ரொம்ப பயத்தோடு இருந்துச்சா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தி, நீங்கள் எந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை விட மேன்மையான ஒரு பாதை, விசேஷமான பாதையில் அவர் உங்களை வழி நடத்தி செல்வார். அவர் மேல் நம்பிக்கை வைங்க, அவர் மேல் விசுவாசமாக இருங்க, அவரோட இன்னும் அதிகமாக நெருங்கி அவரோட ஜீவிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன்.